கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல முழுமையா பேசின்னு வருவாரு. அப்போ இவ்வளவு 17 விஷயம் கொடுக்கிறார். இது மாம்சத்துல ஒட்டி நிற்கும். அப்போ இது நம்ம ஜெயிக்கணும். இததான் முதல் ஜெயிக்கணும். இதை ஜெயிக்கலன்னா நாம் ஜெயம் கொண்டவர்கள் சொல்லவே முடியாது. இப்போ ஒரு யுத்தம் தொடங்கி இருக்கு. தேவனுடைய வழிகள்ல நடக்கணும், நான் இயேசு கிறிஸ்து பின்னாடி போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டாலே நம்ம ஒரு யுத்த களத்துக்குள்ளதான் வந்திருக்கிறோம். ஒரு வார் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம், சண்டை போடுற ஒரு யுத்த களம். அந்த யுத்த களத்துல 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க. யாருக்கும் சண்டை. நான் சொல்றது இன்னொரு தடவை சொல்லிட்டா, இப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கிறோமா தோக்கத்துக்கு வந்திருக்கிறோமா? ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஜெயிக்கிறவர்கள் என்றால் எதை ஒடுக்கணும்? மாம்சத்தை ஒடுக்கணும். மாம்சத்தை ஒடுக்குறதுனா என்ன? இந்த மாம்சத்தின் கிரைகளை ஒடுக்கணும். புரிஞ்சுச்சுங்களா? இந்த மாம்சத்தின் கிரைகளை ஒடுக்கணும் நம்ம சிந்திக்கும் போது ஒரு யுத்தம் தொடங்கிடும். 2 பேருக்கு யுத்தம் தொடங்கும். யாருக்கும் யுத்தம் அப்படின்னா நம்மளுடைய மாம்சத்துக்கும் நம்மளுடைய ஆவிக்கும் யுத்தம் தொடங்கிடும். இந்த யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் போவாங்க. மாம்சம் ஜெயிச்சுச்சுன்னா செத்துருவோம். ஆவி ஜெயிச்சது என்றால் தேவனின் பிள்ளைகளாய் மாறும். இப்ப யுத்தம் தொடங்கியாச்சா? இந்த ஆவிக்கு ஆவிக்கும் மாம்சத்துக்கு சண்டைனா என்ன? அப்ப நம்மளுக்குள்ள தனியா ஒரு ஆவியை வச்சு அதை சண்டை போட வச்சு இருக்கிறாரா? வாசிக்கலாம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. போதும். இப்போ 2 பேருக்கு சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. ஒண்ணு மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமா ஒரு யுத்தம் நடந்திருக்கு. இப்ப இந்த ஆவினா என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்மளுக்குள்ளவே என்ன இருக்கு? ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவிதான் என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்ப நம்மளுக்குள்ள ஒரு ஆவி வச்சிருக்கிறாரா? இல்ல. அப்ப மாம்சத்துக்கும் ஆவிக்கும் யுத்தம்னா, மாம்சம்னா தெரியும். மாம்சம்னா என்ன பிரதர்? நம்மளுடைய சரீரம். ஆவினா என்ன? வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை பாருங்க வந்துச்சு. எப்படி? மாம்ச சிந்தை. அப்ப எதுக்கும் சண்டைனா மாம்ச சிந்தைக்கும். அடுத்து என்ன சிந்தை இருக்கா? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப நம்ம மாம்சத்தின்படி சிந்தித்தோம் என்றால் யாருக்கு கீழ்ப்படியில? தேவனுக்கு கீழ்ப்படியில. எதன்படி சிந்திக்கணும்? ஆவியின் படினா புதிய சிந்தனை. அப்போ 2த்துக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஒண்ணு மாம்ச சிந்தனைக்கு யுத்தம், அடுத்து ஆவியின் சிந்தனைக்கு யுத்தம். இப்ப யுத்தம் தொடங்கியாச்சா இல்லையான்றது நமக்கு தான் தெரியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த யுத்தமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஆவியின் சிந்தனை தான் இல்லையே. முழுமை எந்த சிந்தனை தான் வாழ்ந்து இருக்குவாங்க? மாம்ச சிந்தனை தான் இருக்காங்க. யுத்தம் அவங்களுக்குள்ள இருக்காது. யுத்தம் யாருக்குள்ள இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வேற ஒருத்தவங்க கிட்ட சண்டை அப்படிதான் நடந்துட்டே இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையை அனுதினமும் எதான் போயின்னு இருக்கும்னா சண்டை. பக்கத்து வீட்டுல சண்டை, அப்புறமா மாமியார் மருமகள் சண்டை, குடும்பத்துல ஏதாவது சண்டை, கணவன் மனைவி சண்டை, நண்பர்கள், இதுலதான் ஓடின்னு இருக்கும். ஆனா யுத்தம் யாருக்கு தொடங்கி இருக்கணும்னா நம்மளுக்குள்ளவே ஒரு யுத்தம் தொடங்கி இருக்கணும். இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு யுத்தம். இந்த யுத்தம் வரலனா ஜெயிக்கவே முடியாது.